நமக்கு அடுத்த டென்ஷனை ஏற்படுத்துகிற இழப்புகள். பொருளாதாரம் எப்படி நமக்கு டென்ஷனை தருதோ அதே போல இழப்புகளும் நமக்கு டென்ஷனை தருது. கவலை வரலாம், ஆனால் அது நீடிக்கக்கூடாது, விரக்திக்கு போகக்கூடாது. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது என்றால், இழப்புகள் என்பதும் நிர்ணயிக்கப்பட்டவை. அழகான ஒரு எக்ஸாம்பிள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். அவருடைய கணவன் வீட்டை விட்டு போகிற போது குழந்தை சுகையினமாக இருக்கிறது. அவர் திரும்பி வருகிறார். வருவதற்குள் குழந்தை வஃபாத்தாகிவிட்டது. வஃபாத்தான குழந்தை அப்படி அவர்கள் மூடி வைத்து கொண்டு வருகிற கணவனை வரவேற்று அவருக்கு உணவு ஏற்பாடு செய்து அதை கொடுக்கிற போது அவர் கேட்கிறார், பிள்ளை எப்படி இருக்கிறான்? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் விட்டு சென்ற நிலையை விட சிறந்த நிலையில் இருக்கிறான்னு சொன்னார். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், உங்களிடம் ஒருவர் ஒரு பொருளை தந்துவிட்டு திரும்ப கேட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். உங்களிடம் ஒருவர் ஒரு பொருளை ஒப்படைக்கிறார். ஒப்படைத்தவர் வந்து தாங்கள் என்று கேட்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்றார், திருப்பி கொடுத்து விடுவேன். அதில் உங்களுக்கு டென்ஷன் இருக்கா? இல்லை. கவலை வருமா? இல்லை. அப்போதுதான் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தை அமானிதமாக தந்தான், தந்தவனே எடுத்துக்கொண்டான். எவ்வளோ அழகான ஒரு அப்ரோச். இந்த இது வந்து இப்போ பேசுறதுக்கு லேஸ், நான் சொன்னது கேட்பதற்கு இனிமை. ஆனால் நம்முடைய லைஃப்ல இதை பிராக்டிஸ் பண்ணணும் என்றால் சரியான ஈமான் வர வேண்டும். சரியான ஈமான் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இன்னமும் அன்புள்ள சகோதரர்களே, நம்மளை டென்ஷன் ஆக்குறது நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளும் நமக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகங்களும். அநீதி இழைக்கிறார்கள், கவலை, இவர் இவ்வளவு நல்லா பழகிட்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாரே, நினைக்கும் போதெல்லாம் வேதனை வருகிறது, கவலை வருகிறது. ஆனால் ஈமான் இருந்தால் அந்த கவலை வராது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு குத்துகிறது. ஒரு அநீதி அது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்ன செய்கிறான் என்றால், இந்த இரண்டு ஆடுகளையும் எழுப்புகிறான். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுக்கிறான். கொடுத்து மற்ற ஆட்டுக்கு கொம்பு இல்லாமலாக்கி பழி தீர்த்து கொள்ள என்று சொல்கிறான். மிருகம் பகுத்தறிவு இல்லாதது, அதுக்கு தக்லீஃபே கிடையாது. அப்படியான ஒரு மிருகத்திற்கே நீதி வழங்கப்படுகிறது என்றால் நமக்கு நீதி கிடைக்குமா? கிடைக்காதா? அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முஃப்லிஸ் என்றால் தமிழ்நாட்டில் திவாலானவன் என்று சொல்வார்கள். நம்ம வங்குரோத்தானவன் என்று ஸ்ரீலங்காவில் சொல்றது பேங்க்ரப்ட். திவாலானவன், பேங்க்ரப்ட் ஆனவன் யார் என்று கேட்டார்கள். இப்போ உண்மையாக திவாலான பேங்க்ரப்ட் நம்ம சொன்ன ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா திவாலா ஆயிட்டு. என்ன திவாலா ஆயிடுச்சு? ஒன்றுமில்லை, நாட்டில் கையிருப்பு எதுவும் இல்லை, கடனும் தலைக்கு மேல். இதுதான் திவாலாகிறது என்று சொல்வது. அப்போ சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா தீனார லஹு வலா திர்ஹம். தீனாரும் திர்ஹமும் இல்லாமல் இருக்கிறவர், தீனார்ண்டா தங்க காசு, திர்ஹம்ண்டா வெள்ளி காசு, இது இல்லாமல் இருக்கிறவர் தான் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவன் திவாலானவன் அல்ல. உண்மையிலே திவாலானவன் யார் என்றால், இந்த உலகத்தில் ஒருவன் முஸ்லீமாக இருந்து தொழுவான், நோன்பு பிடிப்பான், இன்ன புற அமல்கள் செய்வான். ஆனால் யாராவது ஒருவனுக்கு ஏசியிருப்பான், அடித்திருப்பான், அநியாயமாக அவனுடைய சொத்துக்களை சாப்பிட்டிருப்பான், அநியாயமாக இரத்தம் ஓட்டியிருப்பான். மற்றவனுக்கு அநீதி இழைத்து விட்டு பெரிய ஹாஜி, பெரிய ஆபிதாக அங்கே வந்து நிற்பார். அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய
இந்த அநீதி இழைத்தவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான். இவர் தொழுத தொழுகை, இவருடைய நோன்பு, இவர் ஓதின குர்ஆன், இவர் செஞ்ச திக்ர், இவர் செய்த சதகா எல்லாத்தையும் எடுத்து இவரால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அங்கே வந்திருக்கிறானே அவனுக்கு கொடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் கை சேதம் அந்த மனிதனுடைய பர்சனல் பாவங்கள், அல்லாஹ்க்கும் அவனுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் நிறைய. இவ்வளவு நன்மை எடுத்தும் அவனால் சுவர்க்கம் போக முடியாது. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய பாவங்களையும் எடுத்து இந்த அநீதி இழைத்தவருக்கு கொடுத்து விட்டு அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான், இவனை நரகத்துக்கு அனுப்புகிறான். எனவே இவன்தான் முஃப்லிஸ், இவன்தான் திவாலாவன். என்ற போகக்குள்ள சலாத்தோட ஜக்காத்தோட சௌமோட போனவன் கடைசியில் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தை மறுமையில் சுமக்கிறான். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதை ஈமான் கொள்ளுகிற ஒருவர், மறுமை ஈமான் கொண்டு மறுமையில் இப்படி நடக்கும் என்று ஈமான் கொள்ளுகிற ஒருவர் தனக்கு எவ்வளவுதான் அநீதி இழைக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வருவான், எடுப்பான் என்று, நம்மளை ரிலீஸ் பண்ணுவான் என்று. இப்போ இஸ்லாத்தை நம்ம பின்பற்றி வாழும்போது நிம்மதியாக வாழலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஈமானில் இந்த பகுதியை நான் சொன்னேன். அதே போல் அல்லாஹ் என்ன சொல்றான், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஈமான் இருக்கணும். அடுத்தது சாலிஹான அமல்கள். சாலிஹான அமல்கள் அத்தனையுமே நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரக்கூடியவை. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள நிறைய பேர் கீழைத்தைய உலகத்தை நோக்கி வருகிறார்கள். இப்போ இந்தியாவிலாம் போய் பார்த்தா நிறைய கோயில்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க வெள்ளக்காரர்கள். என்னடா அவன் நினைக்கிறான் நம்மகிட்ட காசு இருக்கு, அவன்கிட்ட எத்தனையோ பேங்கில் உள்ள கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும், நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. அவன் நினைக்கிறான் ஆன்மீகத்தில் நிம்மதி இருக்கிறது என்று கோயிலுக்கு வருகிறான், சில ஆசிரமங்களுக்கு வருகிறான், சில நேரங்களில் சில தர்காக்களுக்கும் பாரான். ஆனால் அதில் நிம்மதி கிடைக்குமாண்டா? கிடைக்காது. அமல்களில் நிம்மதி இருக்கிறது, தொழுகையில் நிம்மதி இருக்கிறது, திக்ரில் நிம்மதி இருக்கிறது, குர்ஆன் ஓதுவதில் நிம்மதி இருக்கிறது, சதகா செய்வதில் நிம்மதி இருக்கிறது. இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் நிம்மதி இருக்கிறது. ஸ்பெஷலாக நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய பெரிய ஒரு விஷயமாக இஸ்லாத்தில் நமக்கு தரப்பட்டிருப்பது திக்ர். அல்லாஹ் நேரடியாகவே சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளம் அமைதி அடையும். இப்போ டென்ஷன் உண்மையில் நம்ம நிறைய பேர் ஒரு ஒரு டைப்பாக நாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னால் அவங்க டென்ஷனை வெளியே காட்ட மாட்டாங்க, அவர்களுடைய மன அழுத்தத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனால் உள்ள மன அழுத்தம். ரைட். இப்போ இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற சொல்யூஷன் என்ன? நீ மார்க்கப்பற்றோடு இரு, அல்லாஹ்வை நிறைய திக்ர் செய். காலையில் எழுந்ததும் ஓத வேண்டிய திக்ர்கள் இருக்கிறது. இப்போ ஒருவர் தூங்கச் செல்லும் போது ஒது செய்து கொண்டு அவர் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லணும். அதே பிறகு குல் சூறாக்களை கை அப்படி வைத்துக்கொண்டு குல் ஹு அல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் என்பதை ஓதி கையில் கொண்டு ஊதணும். சும்மா கொண்டு ஊதாமல் உமிழ்நீர் படக்கூடிய நஃபஸ என்று வருகிறது, அப்படி ஊதி உடல் முழுவதும் தடவுவது. இப்படி 3 டைம் செய்யணும். அதுக்கு பிறகு ஆமனர் ரசூல் ஓதணும், ஆயத்துல் குர்சியை ஓதணும். விரும்பின செய்துல் இஸ்திக்ஃபாரை மீண்டும் ஒரு தடவை ஓதிக்கொள்ளலாம். ஓதிட்டு பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வாஹியா என்று உறங்க வேண்டும். அதுக்கு பிறகும் அவர் விரும்பினால் பிஸ்மிக ரப்பி வலஅத்து ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் என்பதை ஓதலாம். அதே போல் அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸபஅ வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா منزل التوراة والإنجيل والفرقان أنت آخذ بناصيتي أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض أن الدين وأغننا من الفقر بذوذ الأم. அதே போல اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك
ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த் வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த் என்பதை ஓதலாம். ரப்பி கினி அதாபக யௌம தபஅத் இபாதக். இப்படி ஓதிட்டு தூங்கினா ரிலாக்ஸாக தூக்கம் வரும். அல்லாஹுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்மளோட தூக்கம் எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ், நிறைய மிஸ்டேக் வரும் தூக்குற விஷயத்தில். அதில் ஆக மோசமான மிஸ்டேக் என்னென்றால், தூங்குகிற நேரத்தில் இந்த ஃபோனோடு தூங்குவது. சிலருக்கு மியூசிக் கேட்டுட்டு தூங்கணும், சிலருக்கு ஃபேஸ்புக் பார்த்துட்டு தூங்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரியே கையில் ஃபோன் இருக்க ஆள் நிற்கிற. எப்படி நமக்கு நிம்மதி வரும்? அப்போ அமல் சாலிஹ் என்று வரும்போது விக்ர் பெரிய ஒரு ரோல். இடையில் எழும்புறம், திடீர்னு முழிப்பு வருது. அப்படி முழிப்பு வர நேரம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் உட்கார்ந்து துவா கேட்டால் கேட்குற எல்லாம் கிடைக்கும்ன்றாங்க. தூங்கி காலையில் எழும்பும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதுறது. அதுக்கு பிறகு மஸ்ஜிது போகிறது, தொழுகையோடு சம்மந்தப்பட்ட துவாக்கள் திக்ருகளை ஓதிட்டு காலையில் தொழுத இடத்துல உட்கார்ந்து, ஃபஜ்ருக்கு பிறகு தொழுத இடத்துல உட்கார்ந்து காலையில் ஓத வேண்டிய துவாக்கள் அவ்வளவையும் திக்ருகளையும் ஓதுறது. அல்லாஹுடைய ப்ரொடெக்ஷன், அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. நிம்மதி சக்கீனத் இறங்குகிறது. மலக்குகளுடைய துவா கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அமல்களை பிராக்டிஸ் பண்ணினால் அன்புள்ள சகோதரர்களே நிம்மதியாக இருக்கலாம்.